ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் லெசன் 3.7ல் தேர்ட் ப்ராக்டிஸ் லெவல் பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் லெவலோடைய பேர் வந்து டீபக்கிங்னாலே எரர் செக்கிங் தான். நம்ம அதில் எரர்ஸ் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணி ரன் பண்ண வைக்கணும். இங்கே பாருங்கள், படிக்கலாம். எரிகா வாண்டட் டு ப்ராக்டிஸ் யூஸிங் டெக்ஸ்ட் மோட் டு கிரியேட் அன் ஆப் தட் லுக்ஸ் லைக் த இமேஜ் ஆன் த ரைட். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் ஷோ பிளாக்னு இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் மோட்ல இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ண பிளாக் லெவல்ல மாறணும். அங்கே எரர் இருக்கிறதுனால இப்போ சேஞ்ச் ஆகாது. இங்க பாருங்க, எரர் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிளாக்ஸ்ல காட்டுறேன்னு சொல்லுது. ஸோ இங்கே தான் நம்ம டெக்ஸ்ட் மோட் வேணுனாலும் மாற்றிக்கலாம், பிளாக் மோட் வேணுனாலும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ல இருக்கு இல்லையா, ரைட் சைடு, இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. when we wished she tried running the app but she got a lot of errors. அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வந்தது. கேன் யூ ஃபிக்ஸ் ஆல் ஆஃப் த எரர்ஸ் இன் த கோட் ஸோ ஹர் ஆப் லுக்ஸ் லைக் த எக்ஸாம்பிள் ஆப் ஆன் ஹியர் ரைட். இப்போ நம்ம இந்த எரர்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளால வர வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நோட் திஸ் லெவல் ஸ்டார்ட்ஸ் இன் டெக்ஸ்ட் மோட் பிகாஸ் சம் ஆஃப் த பக்ஸ் ஆர் typos with the blocks themselves. As you fix the bugs, one way to check your work is by trying to convert the level black into black mode. Okay. இப்போ டெக்ஸ்ட் மோட்ல இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதை எடிட் பண்ணலாம். அதனால இந்த லெவலில் இப்படி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செக் பண்ணலாம். இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எரர் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி காட்டுது. இப்போ இங்கே டீபக் கன்சோலில் நம்மளுக்கு எரரும் காட்டும். செட் டெக்ஸ்ட்ல இங்கே பாருங்க, டைட்டில் லேபிள், இங்கே பாருங்க, ரன் பண்ணும்போது இங்கே டீபக் கன்சோல்ல என்னென்ன எரர், ஃபர்ஸ்ட் லைன்ல சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் இருக்கா. இப்போ நம்ம என்ன சொன்னோம், செட் டெக்ஸ்ட்டுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கும்? 2 பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் எப்பவுமே எதில் இருக்கணும்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட எரர் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணலாமா? இங்க பாருங்க, இப்போ செகண்ட் லைன்ல தானே காட்டுது. ஓகே, இப்போ செட் டெக்ஸ்ட், இப்போ இங்க பார்க்கலாம், செட் ப்ராப்பர்ட்டில டைட்டில் லேபிள் டெக்ஸ்ட் கலர், இங்கேயும் நம்மளுக்கு கொட்டேஷன் இல்லாம இருக்கு. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோமா? இப்போ ஃபோர்த் லைன்ல காட்டுதா? ஓகே, ரீசெட் கொடுத்துடலாம். செட் ப்ராப்பர்ட்டி டைட்டில் லேபிள் பார்டர் வித். ஓகே, பேராமீட்டர்ஸ் எப்பயுமே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாது. கொடுத்தாச்சு. இப்போ ஃபிஃப்த் லைன் இங்க பாருங்க, ரெட் கலர் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஹார்ட் எரர்ஸ், இதெல்லாம் சாஃப்ட் எரர்ஸ். இதுவும் ஆனா எரர் தான், இது சாஃப்ட் எரர்ஸ். ஓகே, இப்போ செக் பண்ணலாம் திரும்ப. டைட்டில் லேபிள், இங்க பாருங்க, டைட்டில் லேபிளோடைய பொதுவாகவே ஐடி நேம் வந்து நம்மளுக்கு கேப் இல்லாம தான் இருக்கும். ஸோ உங்க ஸ்பேஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தான் இதை கொடுக்கணும் செட் ப்ராப்பர்ட்டில. இது வரைக்கும் ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலர் வருது, ஆனா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் இங்க என்ன இருக்கு, ஒயிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நான் வந்து கொடுக்குறேன் ஐடி வந்து டைட்டில் லேபிள். டைட்டில் லேபிளுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட், இங்கே வருது, செலக்ட் ஆகும், ஒயிட் கொடுத்துட்டேன். இப்போ செட்டிங்ஸ்ல என்னன்னு இருக்கணும்னா இந்த ஆப் இஸ் ரன்னிங் அப்படிதான் இருக்கணும். இப்போ டைட்டில் லேபிள்ல கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, இங்கன்னா சேஞ்ச் ஆகுதா? டைட்டில் லேபிள், சாரி, இங்க பாருங்க, ஸ்கிரீன் ஒன்னுடைய பேக்ரவுண்ட் கலர் தான் ஒயிட்டு, டைட்டில் லேபிளோடைய பேக்ரவுண்ட் கலர் தான் எல்லோ. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரியே வந்துச்சுங்களா? அவ்வளோதான். டீபக் அப்படின்னாலே எரர் செக்கிங் தான். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாக வந்து எரர் கிளியர் பண்ணினே வந்து ரன் பண்ணணும். தேங்க்யூ.